தம்பி வணக்கம் தம்பி. இங்கே பார்த்து கொஞ்சம் பேசுங்க. உங்கள் பேர் என்ன? எங்கே இருந்தது? தேனி சின்னமூரில் இருந்து. ஓகே. இப்போ நீங்கள் என்ன ரிப்பேர் பண்ணுறீங்க? ப்ரெஷ் கட், கிராஸ் கட்டர். இது ப்ரெஷ் கட்டரில் நிறைய வெரைட்டி இருக்குங்க, நிறைய மாடல்கள்லாம் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்? வி ஸ்டார். ஓகே. அதில் வி ஸ்டார்னு சொல்கிறீங்கல்ல, ரேட் எந்த ரேட்டில் இருக்குது? அதில் நிறைய வெரைட்டி இருக்குல்ல. ரேட்டு வி ஸ்டார்லேயும் 12,500 இருக்குது, 11,500 இந்த மாதிரி கீழே 7,000 ரூபாய் இருக்குது ஸ்டார்டிங். எது பெஸ்ட்டாக இருக்கும்? பெஸ்ட்டுனா 12,500 இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். 52 சிசி. 52 சிசி. சிசி அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறதுனால தான் சிசி அதிகம் இருக்கிறது நல்லா இருக்கும். அதே இது 43 சிசியில் வந்து என்னன்னா கார்பரேட்டர் நல்லா இருக்கும். வால்ப்ரோ கார்பரேட்டர் இருக்கும். அது வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கும். அப்படின்னா என்ன கார்பரேட்டர்? கார்பரேட்டர் வந்து இந்த மாதிரி இருந்தால் ஓகே. அது கார்பரேட்டர் என்னன்னா அந்த தனியாக வாங்கினாலே வால்ப்ரோ கார்பரேட்டர் இருக்கும். அது 1880 ரூபா வரும். இதுவரை நார்மல் வெறும் 750 ரூபா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கார்பரேட்டர் தான் அதில் டிஃப்ரென்ஸ். கார்பரேட் டிஃப்ரெண்ட்டு. கார்பரேட் மட்டுமே உங்களுக்கு வந்து அது 1800 ரூபா வரும். இது சைனா பீஸ். அதே வி ஸ்டார்லேயே 52 சிசியில் வந்து நார்மல் கார்பரேட்டர் ஓகேங்களா. இது 750 ரூபா. அது வந்து மைலேஜ் நல்லா சேர்த்து கிடைக்கும். இது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ ஒரு 2 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க, அவங்க ஒரு வி ஸ்டார் வாங்குறாங்க, கண்டினியூஸாக ஒரு 4 ஹவர்ஸ் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, இது ரிப்பேர் வருமா? இல்லை ஆமாம், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எப்படின்னா நம்ம நிப்பாடி தான் ஆகும். 1 மணி நேரம். அது 1 மணி நேரத்துக்கு ஒரு நாள் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம் நிப்பாட்டி அந்த சூடு அமர்ந்த பிறகு மறுபடியும் எடுத்து விட்டு அமர விட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இன்ஜின் நல்லா இருக்கும், எந்த ஃபால்ட்டு வராமல். வி ஸ்டார் இப்போ 2 ஸ்ட்ரோக் இருக்கு, 4 ஸ்ட்ரோக் இருக்கு. ஆமாண்ணா. இதுல எது நல்லது? நம்ம இது மைலேஜ் நல்லா கிடைக்கும்னா 4 ஸ்ட்ரோக் நல்லா இருக்கும். மைலேஜ் நல்லா கிடைக்கும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 மணி நேரம் எப்படி ஓடும். இது வந்து சைனா பீஸ் வந்து என்னன்னா 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் தான் மைலேஜ். ஓகே. அதில் என்னன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து 4 ஸ்ட்ரோக்கில் வந்து நார்மல் ஸ்பீடு தான். ஆரம்பத்துலேருந்து லைஃப் முடிகிற அன்றைக்கும் ஒரே ஸ்பீடு தான் இருக்கும். ஓகே. இதில் 2 ஸ்ட்ரோக்கில் வந்து அப்படின்னா ஸ்பீடு வந்து எப்போ வேணால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கார்பெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணாலே நல்ல ஸ்பீட் இருக்கும். ஆனால் 4 ஸ்ட்ரோக்கை விட வெளியே அடித்து போகிறது வந்து இது 2 ஸ்ட்ரோக் வந்து வேகமாகவே முடிச்சு கொடுக்கும். 4 ஸ்ட்ரோக்கு பட்டே கலப்போம். ஆனால் அதே 4 ஸ்ட்ரோக் வந்து நார்மல் ஸ்பீடு அதிகம். சரி, 2 ஸ்ட்ரோக்கு நான் மாற்றி சொல்லிட்டேன். 2 ஸ்ட்ரோக்கு வந்து பயங்கர ஸ்பீடு இருக்கும். ஸ்பீடு அதுக்கான எஃபெக்டை காமிச்சு கொடுத்துட்டு போயிடும். 4 ஸ்ட்ரோக் வந்து பொறுமையாக நின்று நிதானமாக அடிக்கலாம், டைமிங் ஓட்டலாம். இந்த மாதிரி இந்த வாடகை ஓட்டுறதுக்கு இதுக்குலாம் அதெல்லாம் செட் ஆகும் 4 ஸ்ட்ரோக். ஸோ 4 ஸ்ட்ரோக்கு வந்து இப்போ விவசாயம் பண்ணுறவங்கள விட என்ன சொல்ல அமைக்கினா 4 ஸ்ட்ரோக் நல்லா இருக்கும். வாடகை ஓட்டுறவங்க வந்து ஒரு வெளியே பேசிக்கிடுவாங்களா கான்ட்ராக்ட் பண்ணி, அந்த மாதிரி பேசிக்கிட்டா 2 ஸ்ட்ரோக் எடுத்துட்டு வேமா வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் மிஷின் ஃபால்ட் வந்து 2 ஸ்ட்ரோக் அடிக்கடி வரும்ல? 2 ஸ்ட்ரோக் தான் ஃபால்ட் வரும். என்ன பிளக்கு அடிக்கடி க்ளீன் பண்ணி போட வேண்டியது இருக்கும். அடிக்கடி பெட்ரோல்லாம் எடுத்து வைக்கணும். கார்பெட் இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறது இந்த மட்டும் பண்ணணும். இப்போ 4 ஸ்ட்ரோக் வாங்குறோம், அதில் ஆயில் சேஞ்ச் எப்படி? அதில் ஆயில் சேஞ்சு முன்னாடி ரீகாயில்கிட்டே வந்துடும், ஸ்டார்ட்டுக்கிட்டே ஆகும். அதில் வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒருக்காவே மாற்றினா போகும். ஸோ இதுதான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன வாங்கினா நல்லா இருக்குன்றீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ரோக் தானே. 2 ஸ்ட்ரோக் தான். 2 ஸ்ட்ரோக்கில் வி ஸ்டார் 52 சிசி. இப்போ பேட்ரிலாம் வருதுல்ல, பேட்ரி? ஆமாண்ணா, பேட்ரி ஸோ அதில் உங்களுக்கு நாலேஜ் இல்லை, அதை விட்டுருவோம். பேட்ரி போகிறத விட இந்த மாதிரி இது வாங்குறது தான் பெஸ்ட்டு. பேட்ரி சும்மா 1 மணி நேரத்துக்கு ஒரு இடம் ஆஃப் ஆகிடும், செஞ்சோம் சார்ஜ் போட முடியாது. இந்த மாதிரிலாம் நிறையா இது இருக்கா. இதெல்லாம் நம்ம பெட்ரோல் இது ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது தான் ஓடும். மைலேஜும் ஓரளவுக்கு 2 ஸ்ட்ரோக்கில் வந்து மைலேஜ் இல்லாட்டினாலும் மைலேஜ் கிடைக்கிற அளவுக்கு எவ்வளோ தூரம் ஓட்டுறோமோ அதுக்கு அந்த எஃபெக்டை கொடுத்துரும். 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வெளிக்கிழங்கு வேமா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம சாம ஸ்பீடு நல்லா இருக்கும். ஓகே தம்பி, உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.